வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது, நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஆனந்தோபனிஷத்துங்கிற புத்தகம். இது அஜ்ஜான்னு சொல்ற ஒரு ஆன்மீக குருவோட போதனைகள், அப்புறம் அவரோட உரையாடல்கள், கதைகள் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்த ஒரு தொகுப்பு. இந்த ஆழமான அலசல்ல, அஜ்ஜா காட்டுற அந்த ஆன்மீக பாதையில உண்மையிலே யார் வேணா நடக்க முடியுமான்னு நம்ம சேர்ந்து ஆராயப் போறோம். ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது வெறும் ஒரு தத்துவ புத்தகம் மட்டும் இல்ல. இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்துக்கான ஒரு மேப் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு கட்டுண்ட ஆன்மா, அதாவது நம்ம சொல்ற ஜீவாத்மா, எப்படி தன்னோட உண்மையான இயல்பை உணர்ந்து, அந்த முழுமையான மெய்ப்பொருளான ஆத்மாவோட ஒண்ணு சேருதுங்கிற முழு ப்ராசஸையும் இது விளக்குது. இதுல இருக்கிற ஒவ்வொரு படியும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, அந்த மேப்ல முதல் அடி எடுத்து வைப்போம். இந்த புத்தகம் திரும்ப திரும்ப 2 முக்கியமான வார்த்தைகள சொல்லுது. பரிவர்த்தனை, அப்புறம் விகாசம். கேக்குறதுக்கு கொஞ்சம் கனமான வார்த்தைகளா இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பரிவர்த்தனைன்னா மாற்றம். இதுதான் முதல் படி. இது செயல்கள் மூலமா நடக்கிற ஒரு மாற்றம். அதாவது, நான் இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த பேருன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மள நாம பார்க்கறதுல இருந்து வெளியே வர்றது. இந்த எண்ணம் மாறணும்னா நம்ம செயல்கள் மாறணும். பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யறது, உண்மையா இருக்கிறது, ம் அஹிம்சை, முழுசா சரணடைகிறது, எப்பவும் இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி செயல்கள் மூலமா மனசு சுத்தமாகுது. இதுதான் பரிவர்த்தனை. ஓகே. அப்போ இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. சரியா? முதல்ல நம்மள நாம செயல்கள் மூலமா சரி செஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு மேல வர்ற அந்த விகாசம்ங்கிறது என்ன? அதுதான் அசல் விஷயமா? கரெக்ட். பரிவர்த்தனைங்கிற அடித்தளம் வலுவா இருந்தா தான் விகாசங்கிற கட்டடம் மேலே எழும்பும். விகாசம்னா பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். இது ஞானத்தின் மூலமா நடக்கிறது. நான் யாருங்கிற கேள்வியை ரொம்ப ஆழமா, தீவிரமா தனக்குள்ளேயே கேட்டு ஆராயும் போது இந்த வளர்ச்சி நடக்குது. இதுதான் தன்னை உணர்றதுக்கான கடைசி வழி. இந்த புத்தகத்துல இந்த முழு பயணத்தையும் அதாத்தோ பிரம்ம ஜிஞ்ஞாசான்னு சொல்றாங்க. சிம்பிளா சொன்னா, இனி பிரம்மத்தை பற்றிய விசாரணை தொடங்குவோம்னு அர்த்தம். நான் யாருங்கிற கேள்வி. இது நிறைய ஆன்மீக பாதைகள்ல இருக்கு. ஆனா அஜ்ஜா சொல்ற ஒரு உதாரணம் என் மனசு நின்னுகிட்டே இருக்கு. பயங்கர புயல் காத்துல நம்ம கொடை தலைகீழா திரும்பும் இல்லையா? அது மாதிரி நம்ம மனசும் உள்நோக்கி திரும்பணும்னு சொல்றாரு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உருவகம். ஆமா, அந்த உருவக ரொம்ப ஆழமானது. நாம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், கவலைகள், ஆசைகள், இது எல்லாத்தையும் ஒரு புயல் காத்தா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த புயல்ல சிக்கும்போது நம்ம மனசு எப்பவும் வெளியே இருக்கிற விஷயங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும். அந்த ஒரு கட்டத்துல அந்த புயலோட வேகத்துல மனசு தானா வெளியிருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு அப்படியே உள்நோக்கி திரும்புது. அந்த திருப்புமுனை தான் உண்மையான தேடலோட ஆரம்பம். அதுவரைக்கும் நாம வெளியே தேடிட்டு இருப்போம். ஆனா அப்பதான் தீர்வு உள்ளதான யோசிக்கவே ஆரம்பிப்போம். இந்த புத்தகத்தோட இதயம்னே சொல்லலாம் அஜ்ஜாவ. ஆனா அவர் தன்னை ஒரு குருவா முன்னிறுத்திக்கிற மாதிரியே தெரியல. அவர் பேசுற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. குறிப்பா அவர் எப்பவும் தன்னை நான்னு சொல்லாம நாம்னே சொல்றாரு. ஏன் அப்படி? அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? நிச்சயமா, அந்த நாம்ங்கிற வார்த்தையில தான் அவரோட முழு தத்துவமும் அடங்கியிருக்கு. அவர் தன்னை இந்த உடம்பாவோ இந்த மனசாவோ பார்க்கல. அவர் தன்னை ஒரு கருவியா மட்டும் பார்க்கிறார். அவருக்கு ஞானம் வந்த பிறகு அவர் சொன்ன முதல் வார்த்தைகளே, முந்தையவர் போய்விட்டார், தற்போதையவர் வந்துவிட்டாருங்கிறது தான். அந்த பழைய நான் செத்து போச்சுன்னு சொல்றார். அவர் சொல்ற அந்த நாம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட அகங்காரத்தை குறிக்கல. அது இந்த பிரபஞ்ச உணர்வோட, அந்த பரம்பொருளோட சேர்ந்து பேசுற மாதிரி. நீங்க சொல்றது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அடுத்து நான் கேட்க போற விஷயம் இதோட சம்பந்தப்பட்டதுதான். தனக்கு கிடைக்கிற அந்த ஞானம் எல்லாம் மூளையில இருக்கிற ஞான வாகினின்னு ஒரு நரம்பு வழியா ஒரு ஆண்டனா மாதிரி வெளிய இருந்து தகவல்களை பெறுதுன்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி. இதுக்கு என்ன அர்த்தம்? இது நிச்சயம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. இத நேரடி அர்த்தத்துல ஒரு பயாலஜிக்கல் நரம்பா பார்க்கறத விட ஒரு உருவகமா புரிஞ்சிக்கிறது நல்லது. இது அவரோட விழுத்தெழுந்த பிரஜைங்கிற கருத்தோட இணையுது. ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வர்ற அலைகளை ஒரு ரேடியோ எப்படி பிடிக்குதோ, அதே மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கிற நித்திய உண்மைகளை இவரோட பிரஜைங்கிற கருவி பிடிக்குது. அவர் சொல்றது என்னன்னா, இந்த ஞானம் என்னோடது இல்ல, நான் இதை உருவாக்கல, இது ஏற்கனவே சூன்யத்துல இருக்கு. சரியான கேள்விகள் கேட்கப்படும்போது அது ஏன் வழியா வெளியே வருதுன்னு சொல்றாரு. அப்போ அவர் தன்னை ஒரு படைப்பாளியா பார்க்கல, ஒரு சேனல் மாதிரி, ஒரு கடத்தியா மட்டும் பார்க்கறாரு. ஓகே, இத ஒரு உருவகமா எடுத்துக்கிட்டாலும் இத நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இத கேக்குற ஒருத்தருக்கு இது ஏதோ மாயாஜாலம் மாதிரி தோணலாமே. உண்மைதான்.
அதனால தான் அவர் இதை நிரூபிக்க முயற்சி பண்ணல. இது அவரோட அனுபவம். இதுதான் என் அனுபவம், இதுதான் என் நிலைன்னு சொல்றாரு. இதை நம்ம மொழியிலயோ அறிவியலையோ விளக்குறது கஷ்டங்கிறதால தான் அவர் ஆண்டனா, ரேடியோ மாதிரி உருவகங்களை பயன்படுத்துறாரு. இந்த மாதிரி பெரிய தத்துவங்களை புரிஞ்சுக்க அவர் பயன்படுத்துற உவமைகள் ரொம்ப உதவியா இருக்கு. புத்தகம் முழுக்கவே இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு நதி கடல்ல கலக்கிற உவமை. அது ரொம்ப பிரபலம். ஆனா அதுக்கும் உண்மையான மெய்ஞானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன? ஆமா, நதி கடல்ல கலக்கிறது ஐக்கியம், அதாவது ஒன்றிணைதல விளக்கறதுக்கு நல்ல உதாரணம். நதி தன்னோட பேரு, உருவம் எல்லாத்தையும் இழந்து கடலோட ஒண்ணாகிடுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கடல்ல கலந்த அந்த நீர் திரும்பவும் ஆவியாகி, மேகமாகி, மழையா பெஞ்சு மறுபடியும் ஒரு நதியா உருவாக வாய்ப்பு இருக்கு. ஓ, ஒரு சைக்கிள் மாதிரி. ஆமா, ஒரு சைக்கிள் மாதிரி. ஆனா அஜ்ஜா சொல்ற சாட்சாத்காரம், அதாவது மெய்ஞானங்கிறது இதிலிருந்து வேற. அது எப்படி வேற? இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு சாதாரண மனுஷனுக்கு புரியுற மாதிரி. சொல்றேன். இப்போ நீங்க இனிப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு சர்க்கரையை எடுத்து வாயில போட்டு அதோட சுவையை உணர்றீங்க. இதுதான் ஐக்கியம். இங்க நீங்க சர்க்கரை, சுவைத்தல் 3 விஷயம் இருக்கு. ஆனா சாட்சாத்காரங்கிறது நீங்களே அந்த இனிப்பு சுவையா மாறிடுறது மாதிரி. அப்புறம் நான் சுவைக்கிறேன்னு சொல்றதுக்கு அங்க நானே யாரும் இருக்க மாட்டாங்க. இனிப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த பிரிவினையே இல்லாம போயிடும். இது ஒரு முழுமையான கரைஞ்சு போகுதல். இதிலிருந்து திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. வாவ்! அந்த உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ புரியுது. இன்னொரு உவமை, சிலந்தியும் அதோட வலையும். இது உபநிஷத்துகளிலிருந்து வரதா சொன்னீங்க. அது என்ன சொல்ல வருது? இது பிரபஞ்சத்தோட மூலத்தை பத்தி பேசுது. ஒரு சிலந்தி வலைய பின்னும்போது அதுக்கு தேவையான நூலை வெளியே இருந்து எடுத்துட்டு வர்றதில்ல. அது தன் உடம்பிலிருந்தே அந்த நூலை உருவாக்குது. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குன பரம்பொருள், அதாவது பிரம்மம், இத உருவாக்குறதுக்கு தேவையான மூலப்பொருளை வெளியே இருந்து எடுக்கல. அது தன்னையே இந்த பிரபஞ்சமா வெளிப்படுத்திக்கிச்சு. அதனால படைப்புக்கு மூலப்பொருளும் அதுதான், படைப்பாளனும் அதுதான். பிரபஞ்சத்துக்கு வெளியே இல்லைங்கிறத இதை விட அழகா வளர்க்க முடியாது. ஒரு பக்கம் இப்படி ஆழமான தத்துவங்கள். இன்னொரு பக்கம் ரொம்ப நேரடியான, சில சமயம் ஷாக்கா இருக்கிற மாதிரி நடைமுறை ஆலோசனைகளும் சொல்றாரு. அந்த தெருநாய் உதாரணம் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஆமா, சுதந்திரம்னா என்னன்னு விளக்கறதுக்கு தெருநாய ஒரு உருவகமா பயன்படுத்துறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு தெருநாய்க்கு முதலாளி கிடையாது, அதுவும் யாருக்கும் சொந்தம் இல்ல. அதுக்கு நாளைக்கு பத்தின கவலை இல்ல. எங்க வேணாலும் போகும், எங்க பிடிச்சிருக்கோ அங்க தூங்கும். இது அவரோட ஆன்மீக விழிப்பிற்கு பிறகான நிலையை குறிக்குது. எல்லா பந்தங்களும் அடையாளங்களும் அருந்து போன ஒரு சுதந்திரமான தெய்வீக பரவச நிலை. இது சமூக பொறுப்புகள்லேருந்து தப்பிச்சு ஓடுறது இல்ல, ஆனா மனதளவுல எந்த கட்டுக்கும் உட்படாம சாட்சியா இருக்கிற ஒரு நிலை. சரி, இதெல்லாம் கேக்குற உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருது? இந்த புத்தகத்துல தத்துவங்கள் மட்டும் இல்ல, ஆன்மீக பாதையில போற ஒருத்தருக்கு சில நேரங்கள்ல முகத்துல அரையிற மாதிரி நேரடியான ஆலோசனைகளும் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு, வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை எப்படி பாக்குறதுங்கிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆன்மீகம்னா வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சு எங்கேயோ ஒரு அமைதியான இடத்துக்கு போறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அஜ்ஜா அதுக்கு நேர் எதிலா சொல்றாரு. அதிருப்தியும் கவலைகளையும் விட்டு ஓடாதீங்க, அதை முழுசா அனுபவிங்கன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. நாம எல்லாரும் கவலையில இருந்து தப்பிக்க தானே தியானம், கோவில்னு போறோம். ஆனா நீங்க சொல்றது கவலைய நோக்கியே போகணும்னு. இது எப்படி வேலை செய்யும்? இது கவலைய இன்னும் அதிகமாக்காதா? நல்ல கேள்வி. இதுதான் அவரோட அணுகுமுறையில இருக்கிற ஆழம். அவர் சொல்றது என்னன்னா, நீங்க கவலையிலிருந்து ஓடும்போது அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலா அமைதியா உட்கார்ந்து உங்க மனசுல ஓடுற அந்த கவலைய, அந்த பயத்தை ஒரு சினிமா பார்க்குற மாதிரி கவனிக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்க உங்க முழு கவனத்தையும் அந்த கவலையின் மேல வைக்கும்போது ஒரு கட்டத்துல கவலையே தியானமா மாறிடும். நீங்க கவலைய ஆராய போய் கடைசியில அந்த கவலைக்கு காரணமான உங்க மனசையே ஆராய ஆரம்பிச்சிடுவீங்க. அப்பதான் உண்மையான தீர்வு கிடைக்கும். கவலையே தியானமாக மாறுகிறது. ம், இது ஒரு பெரிய மனமாற்றம் தேவைப்படுற விஷயம். சரி, தியானத்தை பத்தி அவர் ரொம்ப நடைமுறையா பேசுறாரு. மக்கள் திரும்ப திரும்ப கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்றாரு. இது நம்ம பலருக்கும் நடக்கிற ஒண்ணுதான். ஆமா. அதனால தான் அவரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு முறைய முன்வைக்கிறாரு. சொட்டு நீர் பாசன தியானம். ஒரு செடிக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மொத்த தண்ணியும் ஊத்துறதுக்கு பதிலா நாள் முழுக்க சொட்டு சொட்டா தண்ணி போனா எப்படி அந்த செடி பசுமையா இருக்குமோ அதே மாதிரி 1 மணி நேரம் தொடர்ந்து கஷ்டப்பட்டு உட்கார்றதுக்கு பதிலா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 2.5 நிமிஷம் மட்டும் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது கேக்குறதுக்கு ரொம்ப சாத்தியமானதா இருக்கு.
ஆனா இது நிஜமாவே வேலை செய்யுமா? அந்த 2.5 நிமிஷத்துல என்ன பண்ணணும்? ஒரு பரபரப்பான ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் இதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? இது வெறும் கண்ண மூடி உட்கார்றது இல்ல. அந்த 2.5 நிமிஷம் உங்க வேலையிலிருந்து, உங்க சுத்தி நடக்கிறதிலிருந்து மனச முழுசா விடுவிச்சு, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது. உங்க மூச்ச கவனிக்கலாம், இல்ல உங்க மன ஓட்டங்கள சும்மா வேடிக்கை பார்க்கலாம். நோக்கம் என்னன்னா, நாள் முழுக்க வெளியே ஓடுற மனச அப்பப்போ ஒரு சின்ன பிரேக் கொடுத்து உள்ள திருப்புறது. ஆனா அவர் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றாரு. உண்மையான தியானம், பரிவர்த்தனை நடந்த மனசுக்கு தான் சாத்தியம். மனச தூய்மைப்படுத்தாம வெறும் டெக்னிக்கா தியானம் பண்றதுல பெரிய பலன் இருக்காது. இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு முழுமையான படம் கிடைக்குது. இறுதியா அவரோட ஆசிரமமான ஆனந்த குடீரம் எங்க இருக்குன்னு கேக்கும்போது அவர் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. ஆமா, அது புத்தூருங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு கட்டிடம் இல்ல, அது உங்க இதயத்துக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாரு. வெளியே இருக்கிற ஆசிரமம், கோயில் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்த ஆலயத்துக்கு வழிகாட்டுற ஒரு குறியீடு மட்டும்தான். உண்மையான ஆசிரமம், உண்மையான ஆனந்தம் நமக்குள்ள தான் இருக்குங்கிறது தான் அவரோட செய்தி. அப்போ நாம இன்னைக்கு பார்த்த ஆனந்தோபனிஷத் புத்தகத்தை ஒரு வரியில சுருக்கணும்னா, முதல்ல பலனை எதிர்பார்க்காத செயல்களால நம்மள நாம மாத்திக்கணும். பரிவர்த்தனை. அதுக்கப்புறம் நான் யார்ங்கிற ஞான விசாரணையால பரிணாம வளர்ச்சி அடையணும். விகாசம். இந்த முழு பயணத்துக்கும் தன்னை ஒரு கருவியா மட்டும் பார்க்கிற ஒரு விழித்தெழுந்த பிரக்ஞா வழிகாட்டுது. இதுதான் இந்த ஆன்மீக பயணத்தோட சாரம். மிகச்சரியா சொன்னீங்க. இதோட மையச் செய்தி ரொம்ப சிம்பிள். ஆன்மீகம்ங்கிறது வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு ஓடுறதில்ல, வாழ்க்கையை முழுமையா விழிப்புணர்வோட எதிர்கொள்றது. ஆன்மீகம்ங்கிறது ஏதோ நாம அடைய வேண்டிய அசாதாரணமான விஷயம் இல்ல, அது நம்மளோட இயல்பான நிலை. நாம அதை மறந்துட்டோம். அதை திரும்பவும் நினைவுபடுத்திக்கிறது தான் இந்த பயணம். இந்த புத்தகத்துல அஜ்ஜா சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அவரு இறக்க கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இது நம்ம உடம்பு இறக்கறத பத்தி இல்ல, பிறந்து இறந்து திரும்பவும் பிறக்கிற அந்த ஜீவனோட மரண அனுபவத்தை தான் அவர் சொல்றாரு. நான்னு நினைக்கிற அந்த அகங்காரம் முழுசா அழியிற அந்த நிலையத்தான் அவர் அப்படி சொல்றாரு. அந்த மரணம் நிகழ்ந்தாதான் முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட நித்திய வாழ்வு சாத்தியம். அதுவும் இந்த உடம்புல இருக்கும்போதே அதை அடையணும்னு சொல்றாரு. எனவே உங்களுக்காக ஒரு சிந்தனை. வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது இறக்க கற்றுக்கொள்வதுன்னா என்ன? இத சிந்திச்சு பாருங்க.